ஒரு விமர்சனம் வச்சாரு. மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் இங்க வந்தபோது இங்க என்டிஏ வேட்பாளரை நீங்க ஜெயிக்க வைங்க, மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. அது ஒரு பிளாக்மெயிலுங்கிறார். எங்க ஆட்களை ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மதுரை மக்களுக்கு மெட்ரோ கிடைக்கும். பிளாக்மெயில் இல்ல. மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர் அதை ஆதாரப்பூர்வமா சொன்னாரு. தமிழக அரசு மதுரைக்கு ரொம்ப குறிப்பா மெட்ரோ ட்ரெயின் கேட்கல. அவங்க கொடுத்த அப்ளிகேஷன்லயே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க, மதுரைக்கு அவங்க மெட்ரோ ட்ரெயின் கேட்கல. அவங்க வேற ஒரு போக்குவரத்து வசதி தான் கேட்டிருக்காங்க, ஒரு பஸ் ஓரியன்டா. சோ இவங்க கேட்காத போது எப்படி மத்திய அரசால மெட்ரோ ரயில் கொடுக்க முடியும்? அவங்க கேட்ட புள்ளி விவரங்களையும் சமர்ப்பிக்கல. அதே நேரத்தில் அதிமுகவின் ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வரும்போது அவங்க தக்க தரவுகளோட மத்திய அரசு அணுகும் போது தானா மெட்ரோ ரயில் மதுரைக்கு வரும். மதுரையில் இருக்கிற டிராபிக் பிரச்சனைகள்லாம் தீரும். பிரதமர் மோடி ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். அவங்களுடைய ஃபெமிலியாரிட்டி, அவங்களுடைய புகழ் இந்த தொகுதியில உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்? டெஃபினட்டா. ஏன்னா எடப்பாடியாரின் தலைமையில ஒற்றுமையா இயங்குற அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய வரவேற்றப்பட்டிருக்கு. நான் எங்க போய் இரட்டை இலையை நான் உயர்த்ததுக்கு முன்னாடி மக்கள் உயர்த்தி காட்டுறாங்க இரட்டை இலைன்னு மனசு நிறைய புன்னகையோட. அதே மாதிரி போன எடப்பாடியார் ஆட்சியில பிரதம மந்திரி மோடி அவர்கள், எடப்பாடி அவர்கள் இணைந்து ஸ்மார்ட் சிட்டி மூலமா எத்தனையோ நல்ல திட்டங்களை மதுரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை தொடரணும். நடுவில் பாத்தீங்கன்னா தேவையில்லாம இவங்க மத்திய அரசோட சண்டை போட்டு எந்த நலத்திட்ட உதவியிலும் வரவிடாம பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதிமுகவின் ஆட்சி, என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலரும் போது பிரதமர் மோடி, எடப்பாடி இருவரும் கலந்த டபுள் இன்ஜின் அரசாங்கம் மதுரைக்கு என்னெல்லாம் நல்ல திட்டங்களை, நல்ல வசதிகளை, மக்களின் அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணாம மெட்ரோ முதற்கொண்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகுது. அதெல்லாம் மக்கள் பார்க்க போறாங்க.